இயேசுவே உமக்கு நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவர் முகத்தை பாரு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் ஆண்டவரே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு. Thank you Lord. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லிடுவேன். முழங்கால்கள் யாவும் முழங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முழங்கால்கள் யாவும் முழங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றுமுடிய என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே ஸ்தோத்திரம். முற்றுமுடிய என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே ஸ்தோத்திரம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு நாதா. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி சொல்லிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதி. நடந்து வந்த பாதையெல்லாம் ரகடான பாதை தான், இல்லைன்னு சொல்ல. நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற பாதை கடினமான பாதை தான். ஒரு நாள் அவர் இல்லை இது பெட் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லவும் இல்லையே. உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு தான் சொன்னார். ஆனால் அதெல்லாம் தாண்டி வர்றதற்கு அவர் எவ்வளவு கிருபை தந்தார். கடந்த 4 மாதங்கள் நீங்க எந்த பாதையில நடந்து வர்றீங்கன்றத தேவன் அறிஞ்சிருக்கிறார். நான் எந்த பாதையில போறேன் அவர் அறி. ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல். அவர் யார் உங்களை புரிந்து கொள்ளுகிறாங்களோ இல்லையோ, உங்க பக்கத்துல வேதம் சொல்லுகிறது நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே வந்திருக்கிறார்கள் போல. நிறைய நேரத்தில் நாம அறியறதில்லை அவரை. நம்ம பக்கத்தில் நமக்கு நிழலா அவர் நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கிறார். வேதம் சொல்ல கர்த்தருடைய வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். எனக்கு நிழல் தர்றவராகவும் இருக்கிறாரு, என்னுடைய நிழலாகவும் இருக்கிறார். நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவருடைய நிழலாவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நல்லா துதிங்க அவரை, நல்லா துதிங்க. இருதயெல்லாம் நன்றினால நிரம்பி வழியட்டும். இயேசுவே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்ல எபினேசர் நீர் தானையா. இதுவரையில நடத்தினீரே ஆண்டவரே. எபினேசர் நீர் தானையா, என்னை நடத்தினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. Thank you Lord. எபினேசர் நீர் தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர் தானையா, இதுவரை உதவி நீர். எபினேசர் நீர் தானையா. வாய் நிறைய சொல்லுங்க. எபினேசர் நீர் தான்
ஐயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை இயேசுவே. உண்மையுள்ளவரையா நீ, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன்.
உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவே எங்க மேல நீங்க பாராட்டுற அவங்க அன்பிற்காக நன்றி. எங்களை கழுவி சுத்திகரித்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். இம்மானுவேல் எங்களோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம். அளவில்லா அன்பிற்காக என்ன நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. ஆயிரம் பாடல்களோ என் ஜீவ காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே 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 அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக எதிர்ப்பவர் முன்னிலையிலே எதிர்க்கிறவர் முன்பினில் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்பினில் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீ. இயேசுவே எல்லோரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆத்துமாவினுடைய கூக்குரல் வானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவு மேல் தாகமாய் இருக்கிறது ஐயா. எங்கள் ஆத்துமா மேல் தாகமாய் இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததுமான இந்த நிலத்திலே இந்த உலகத்திலே எங்கள் ஆத்துமாவு மேல் தாகமாய் இருக்கிறது. இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எல்லோருடைய தாகம் தீர்க்கிற ஜீவ ஊற்றே எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நீர் நிரப்புவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நான் வாஞ்சிக்கிறேன் ஐயா. என் வாழ்க்கை நீங்க நிரப்புங்க. இந்த மே மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் என்னை நிரப்பட்டும். என் குடும்பத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. என் ஊழியத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. நான் கையிட்டு செய்கிற காரியங்களை எங்கள் இயேசு நீர் நிரப்புவீராக. எல்லோரும் கேளுங்க, எனக்கு இயேசு வேணும் ஐயா. ஆண்டவரே என்னை இயேசுவால் நிரப்புங்க 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 நிரப்புங்க. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இன்றைக்கு அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து ஓடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஐயா. மே மாதம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரப்புவதாக நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நன்மையும் கிருபையுடைய பிள்ளைகளை தொடர்வதாக நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாதம் முழுவதும் நாங்கள் ஜீவனை பேசுகிறோம். நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மே மாதம் முழுவதும் கர்த்தருடைய பலத்த கரம் அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதாக.
நஸ்ரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மே மாதம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிறைவாய் விட பிள்ளைகளை நிரப்பட்டும். நஸ்ரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த மே மாதம் முழுவதும் தேவ தயவு வெளிப்படுவதாக ஐயா. நஸ்ரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மே மாதம் முழுவதும் சுகம் உண்டாவதாக. நஸ்ரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளை டிக்ளேர் பண்ணுகிறோம். இந்த மே மாதம் முழுவதும் ஐயா தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை எங்களுக்கு கிடைப்பதாக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எப்படி அபிஷேகம் ஐயா அந்த மே மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தட்டும். எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும் ஐயா. எங்களுக்காக வாசலை திறக்கப்படுவதாக. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே. இதுவரையில் அடைபட்ட வாசலையும் திறப்பீராக. நஸ்ரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர் ஐயா. எங்கள் பாதைகளில் அதே விதமாய் மாற்றுவீராக. நீர் மாற்றுவீராக. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறது நாங்கள் அனுபவிக்க செய்வீராக. உம்முடைய கரம் குறுகி போகவில்லையே. என்னுடைய வார்த்தையின்படியே நடக்குமா நடவாதோ என்று பாருன்னு சொன்னீரே. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு மாதமா இதை மாற்றுவீராக ஐயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி ராஜா. நன்றி, நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கரங்களை ஒப்புக்கொடு. மே மாதத்தில் ஒவ்வொரு நாளும் வேற எதுவுமே கேட்காதீங்க. ஆண்டவரே உங்க பிரசன்னம் என்ன சூழ்ந்து இருக்கிறத நான் ஃபீல். நீங்க வேற எதையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க குறைகள், தேவைகள், சவால்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். நீங்க கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே இந்த மே மாதத்துல ஒவ்வொரு நொடியும் நான் உங்களுடைய பிரசன்னத்தை நிறைவா உணரணும். ஆண்டவரே நான் நிறைவா உணரணும். வேற எதுவுமே கேட்காதீங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். 1000 பிரச்சனையோடு உள்ள இந்த இடத்துல நீங்க கால் வச்சிருக்கலாம். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு. ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் என்ன நிரப்பணும் ஐயா. உங்க பிரசன்னம் என்ன நிரப்பணும். தேங்க்யூ லார்ட், வி பிரைஸ். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் வராய் குடும்பம் குடும்பமாக கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மே மாதம் ஜெய கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக சொல்லுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் மாற்றும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதத்தினுடைய முதலாம் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, நான் நேற்று ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டோடைய வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப எனக்குள்ளாக வந்த ஒரு எண்ணம். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்முடைய பட்சத்தில் இராவிட்டால். நான் ஒன்றா திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தேன். உண்மைதான், ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை என்னவா போயிருந்திருக்கும் இல்லை? ஆமாம், என்னவா போயிருந்திருக்கும். நான் யோசிக்கிட்டே இருந்தேன். என்னோட இதெல்லாம் நன்றினால இப்பவும் நிரம்பி வழியுது. ஆண்டவரை நீர் எவ்வளோ உண்மை உள்ளவர். நான் நேற்று சபைக்குன்னு என்ன வார்த்தை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சத்தம், என்னுடைய கரம் குறுகி போயிடுச்சோ. நிறைய காரியங்களை யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது ஒரே ஒரு துணி தான், என்னுடைய கரம் குறுகி போயிடுச்சோ. நான் தேவன் கொடுக்குற வார்த்தையாகவே எடுத்துக்கொண்டு கொஞ்சம் நேரம் தியானிக்க ஆரம்பித்தேன். வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆவது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 11 verse 23 வாசிப்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். எதற்கு கர்த்தர் அந்த வார்த்தையை சொன்னார்? 21வது வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். காலாட்கள் மாத்திரமே 6 லட்சம் பேர், அப்படிதான் அர்த்தம். கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர். ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லுமாறு கர்த்தர்
கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். நம்ம அடிக்கடி தியானித்த ஒரு சம்பவம் தான். எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டெடுத்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். வரும் பொழுது வனாந்தரமான வாழ்க்கையிலே அவர்களுடைய தேவைகளை இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அற்புத விதமாக அவர் சந்தித்து வந்தார். இவைகளெல்லாம் நாம் யாத்ராகமத்தில் வாசிக்கிறோம், உபாகமத்தில் வாசிக்கிறோம், என்னாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் வனாந்தரத்தில் தேவன் அவர்களுக்கு செய்த மற்ற அற்புதங்களை விட இந்த சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அற்புதம் கொஞ்சம் வித்தியாசமானது. தேவன் அவர்களுக்கு பதிலளித்த விதமும் வித்தியாசமானது. இப்போ சம்பவத்தை நான் அப்படி மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே சீனாய் வனாந்தரத்திலே அவர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருடம் அப்படி வனாந்தரமாக இருந்தால் கூட கம்ஃபர்டபுளாக போயிட்டே இருக்குது. ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படி அவர்களை மூடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் இந்த 11வது அதிகாரத்திற்கு முன்பதாக ஒரு 3 அதிகாரங்களை வாசிச்சிங்கன்னா தேவன் அவர்களுக்கு நல்ல பிரமாணங்களை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அங்கே ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை நித்தமும் அதன் மேல் தங்கியிருந்தது. இவர்களெல்லாம் கண்கூடாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, மற்ற ஜாதியினருக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இவர்களுக்கும் இருந்த மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவன் அவர்களோடு கூட நடந்து வந்தது. வனாந்தரத்தில் அவங்கெல்லாம் போனாங்களா, மற்ற யாரும் போலியா? எல்லாரும் போக தான் செஞ்சாங்க. வனாந்தரத்தில் குடியிருந்தவர்களும் உண்டு. வனாந்தரம் இன் தி சென்ஸ் அந்தந்த பகுதிகளிலே போகிற வழிகளிலே. ஆனால் அவர்களுக்கும் இவர்களுக்கு இருந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், இவர்கள் வனாந்தர வழியாய் சென்ற பொழுதிலும் மாறாத தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது என்று சொல்லி அவ்வளவு மோச புலகாங்கி தான் அடையிறான் பாருங்க. ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை. எல்லா வசனங்களையும் தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதாது. இப்போ பாருங்க, இவருடைய கண்கள் காணத்தக்க விதமாய் ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிச்சுட்டே இருக்கிறார். இந்த மகிமையெல்லாம் பார்த்த பிறகு இந்த 11வது அதிகாரம் எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்பு அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஏன் முறையிட்டாங்கன்னு அங்கே போடவே இல்லை. அதுக்கு முந்தின அதிகாரங்களை வாசிச்சிங்கன்னா, கர்த்தருடைய மகிமை இருக்குது, கர்த்தாவே எழுந்தருள்வீராக, எங்களோடு தங்கியிருப்பீராக, இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பின்பு ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். எதற்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதற்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கல, முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னா, அதனுடைய ப்ரையாரிட்டியை மாறலன்னா, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் முறுமுறுப்புன்றது வந்துடும். அதனால தான் நான் ஆராதனை வேலையில் சொன்னேன், நீங்கள் எதை கேட்குறீங்களோ இல்லையோ, தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக கேளுங்க. இது நான் சொல்லலை, ஆண்டவரே இந்த அற்புதத்தில் அதைத்தான் அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிறார். நல்லா கவனிக்கணும். இவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய செவியிலே பொல்லப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்ட பொழுது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஏதோ எழும்பின தேவ கோபாக்கின்னு அப்படி சும்மா அப்படி லைட்டாக அப்படி அணைஞ்சிடுச்சு, அப்படியே அமர்ந்தது பாருங்க. விட்டுட்டார் ஆண்டவர். அடுத்தபடி வசனம் சொல்லுது, 4வது வசனம், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் ஜனங்க கிளம்பும் பொழுது வெறுமனே இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் வரல. தேவன் அவர்கள் நடுவில் செய்த அற்புதத்தை பார்த்து பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லியிருப்பாங்களா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை தர்றாரு, கானான் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். அதனால உடன்படிக்கைக்கு கீழே இராதவர்களும் உள்ள இந்த கூட்டத்தில் உள்ள சேர்ந்து அப்படியே வந்தாங்க. ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கல. சபையில் ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஒவ்வொரு செய்தியும் கவனிக்கும் பொழுது இதே லைட்டாக அப்படி தியானிச்சுறது நல்லது. சபையில் இருக்கிற எல்லாருமே உடன்படிக்கைக்கு கீழானவர்களாக இருக்கணும், ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களாக இருக்கணும், இயேசுவின் ரத்தத்தினால் உண்டான ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கணும். இல்லைன்னா அங்கேயும் பிரச்சனை வந்துடும் பாருங்க. இவர்களுக்குள்ளாக தொடங்கின இச்சை இவங்கெல்லாம் கேட்டாங்க, என்ன உங்கள் ஆண்டவர் நடத்தாருன்னு சொல்கிறீங்களே, அங்கே இருக்கும் பொழுதே நல்ல மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்தோமே, இங்கே ஒன்றுமே இல்லையே, வெறும் மண்ணாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இவன் தொடங்கினான் பாருங்க.
இந்த முறுமுறுப்பும் இச்சையும் பாவம் மாத்திரம் இல்லை, அது ரொம்ப கண்டேஜியஸ். அது தொத்து நோய். அது தொற்று வியாதி. டக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்கள பிடிச்சிரும் பாருங்க. பரிசுத்தம் பிடிக்குதோ இல்லையோ, இந்த முறுமுறுப்பு டக்குன்னு பிடிச்சிரும். கேட்டு 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 இவர்களும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கவனிங்க, சில நேரத்தில் நாம விரும்புறது போல நம்முடைய வாழ்க்கை அமைகிறது இல்லை. நாம விரும்புறது போலவே ஆண்டவர் நமக்கு செய்யறதே இல்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். ஆனால் தேவன் அப்படி செய்யறதே இல்லை. நல்லா கவனிங்க, இதுல எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச வார்த்தை, தேவன் எவ்வளவு கரிசனையாய் அவர்கள் மேல் இருந்தார்கள்னா, அந்த 10வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. இவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. இன்னும் கேட்டீங்கன்னா, மோசே தான் மச்சனன்ட்டே சொல்றான், இந்தப்பா ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, நீ எங்க கூடப்பா, நீ அந்த நன்மை அனுபவிக்கலாம். இப்படிதான் எல்லாரும் சேர்த்துக்கிட்டு வந்தது. கரெக்டு தானே? 33வது வசனத்தை பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஏற்கனவே ஒரு நாள் சொன்ன, இதை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. கரங்குளுத்தி சத்தம் ஒரு அலையிலே சொல்லுவோமா? இந்த அளவுக்கு நம்ம ஒர்த்தான்னு தெரியல. இந்த அளவுக்கு அவங்க ஒர்த்தே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, இவங்க எந்த இடத்துல பாளையம் இறங்கணும்னு பார்க்கறதற்கு தேடி காட்டும்படிக்கு அவருக்கு தெரியும் எங்கன்னு. ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்காருன்னா, நம்ம மேல எவ்வளவு கரிசனையா இருக்கிறாருக்காக அதை எழுதி வச்சிருக்கிறார். பாருங்களேன், கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன்பாக சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலிலே அவர்கள் மேல் தங்கியிருந்தது. இதெல்லாம் கண்கூட பார்த்துக்கிட்டே வந்து சாதாரண ஒரு காரியத்திற்காக தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கவனிங்க, நான் தான் சொல்றேன், ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டாரு, நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது ஜெபிக்கிறோம், நிறைய விரும்புகிறோம். சங்கீதம் 20:4 சொல்லுது, அவர் வந்து மன விருப்பத்தின்படியே தந்தோர்களும் இது வாஞ்சைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். தேவன் அதன்படி செய்கிறார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் விரும்புகிற வண்ணமாய் தேவன் நமக்கு பதிலளிக்காத போது, போது என்னத்தான் ஆண்டவரை ஜெபம் பண்ணி என்ன பண்றது, ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணி என்ன பண்றது, ஒரு சோர்வு வந்துருது பாருங்க. அல்லது ஆண்டவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இப்படி செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப அந்த பிரச்சனை என்ன? தேவன் அவர்களுக்கு வாழ தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு திடீரென வேதம் சொல்கிறது, அவர்கள் இச்சையுள்ளவர்களானார்கள். எங்களுக்கு இறைச்சி வேணும். நீங்கள் சில பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு, ஏன் அவங்க கூட தான் ஆடு மாடுகள்லாம் போச்சுதே, அவங்க அதை அடித்து சாப்பிட்ருக்க வேண்டியது தானே. அவனே சொல்லிட்டான், ஆடு மாடெலாம் அடித்தா கூட போதாது, இவன் இருக்கிற பசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன பீஸ் கூட கிடைக்குமா இல்லையான்னு தெரில. ரெண்டாவது, ஆடு மாடுகளை அடிச்சிட்டேன்னா போகிற குழந்தைங்களுக்கு பாலும் கிடைக்காது, அவர்களுக்கு பாலும் கிடைக்காது. ஏன்னா அவங்க ஒரு பெரிய நாடே சேர்ந்து போயிட்டே இருக்குது. அதனால் அது மேலேயும் கை வைக்க முடியாது. இப்போ எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வழி நடத்துவதன்படி தான் இருக்கணும். இப்போ இவர்களுடைய புலம்பல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு வெறும் மண்ணா மாத்திரம் தானே இருக்குது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78 இப்போ வாசிக்க வேண்டாம், தூதர்களுடைய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அப்போ தூதர்கள் அப்பம் சாப்பிட்டாங்களா? அந்த அர்த்தம் கிடையாது. வானத்திலிருந்து இறங்கினபடினால அந்த அர்த்தம் போட்டிருக்கு, அந்த வார்த்தை அப்படி போட்டிருக்கு. தூதர்களுக்கெல்லாம் கரெக்டு தானே? தூதர்கள் அவங்கெல்லாம் அப்பத்தை மேலே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அந்த அர்த்தம் கிடையாது. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். அப்படியே சாப்பிட்டா கூட ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு சில காரியங்கள் உண்மையில் புரிகிறது இல்லை. எப்படின்னா, இயேசு அவர் மகிமை அடைந்த சரீரம் உள்ளவராக பொரித்த மீன் கண்ட துண்டத்தை அவருக்கு கொடுத்தாங்க. இயேசு வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இயேசு வெஜிடேரியோ? இயேசு நான் வெஜிடேரியன். பொரித்த மீன் கண்டத்தை அவரிடத்துல கொடுத்தார்கள். உயிர் தெழுந்த இயேசு வாங்கி அதை அவருடைய கண்களுக்கு முன்பாக புசித்தார்னு போட்டிருக்கு. சரி, இப்போ இவ்வளவு ப்ரிவிலேஜ் ஆண்டவர் கொடுத்து அவர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணா வெறுப்பாக இருக்கிறது. இந்த மண்ணா எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். அந்த 11வது அதிகாரத்தை எடுங்க, 6வது வசனம். அவங்க சொன்னாங்க, எகிப்தில் நல்லா இருந்துச்சுங்க, அங்கே கிரயம் இல்லாமல் சாப்பிட்டாங்களாம், விலை இல்லாமல் ஃப்ரீயாக சாப்பிட்டாங்களாம். ஃப்ரீயாக சாப்பிட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சி அதுக்கு கூலியை தான் கொடுத்தான் பார்வோன். அதை என்ன கொடுத்தான்?
மீனை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், வாட்டர் மெலான் சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், வெங்காயம் சாப்பிட்டோம், வெள்ளை பூண்டை நினைச்சோம், இப்படி அடிச்சுட்டே அடிஷ்னலாக போட வேண்டியதான். கடுகை சாப்பிட்டோம், எண்ணெயை சாப்பிட்டோம், எல்லாத்தையும் சாப்பிட்டோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். இந்த மன்னா கொத்துமல்லி விதையை மாத்திரம் இருந்தது, அது நிறம் முத்து போலும் இருந்தது. இந்த மன்னாவை ஜனங்கள் பொறுக்கி வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரலில் இடைத்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒளிவ எண்ணெயின் ருசியை போல் இருந்தது. இதே மன்னா இவர்களுக்கு முன்பு யாத்திராகமம் 16:31 அதனுடைய ருசி தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பா இருந்ததுன்னு போட்டிருக்கு. நேத்து இயேசு எப்படி இருந்தாரு? தேனிட்ட பணியாரமா இருந்தார். இந்த உலகத்துல எவனுக்கும் கிடைக்காத பிரசன்னம் இப்படியே கொடுத்து அவ்வளவு ருசிச்சோம். இப்ப நாட்கள் போக 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 இறைச்சி அப்படி கண்ணுக்கு முன்னால வந்த உடனே மற்ற வேதம் சொல்லுகிறபடியே இச்சையுள்ளவர்களானார்கள்னு போட்டிருக்கு பாருங்க. இந்த அனுபவம் வந்த உடனே இப்போ அவருடைய ருசி கொஞ்சம் தேனிட்ட பணியாரத்திற்கு பதிலாக கொஞ்சம் ருசி குறைஞ்சிச்சு. புது ஒலிவ எண்ணெயின் ருசியை போல் இருந்தது. வேணா ஒரு நல்ல ஒலிவ எண்ணெய் வாங்கி கொஞ்சம் குடிச்சு பாருங்க, தேனிட்ட பணியாரத்தையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கு புரியும். இப்போ இயேசு உங்களுக்கு தேனிட்ட பணியாரமா இல்லைன்னா புது ஒலிவ எண்ணெயின் ருசியான்னு சொல்லிட்டு கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். அப்படி குறைவுகள் வரும் பொழுது, வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, இயேசு எனக்கு முதலாவது இல்லை என்று சொன்னால் அவர் அநேக நேரங்களிலே நமக்கு போர் அடிக்கிறவராக மாறிடத்தான் செய்வார். உதாரணத்துக்கு வாசிங்களேன், சங்கீதம் 78, இங்க ஒரு புக் மார்க் வச்சுக்கங்க, 78 23வது வசனம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு, எங்க பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் நீங்க வாசிக்கணும். இந்த வசனத்தை நீங்க சாதாரணமாக வாசிச்சுட்டு போயிடாதீங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வாசிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காரு. நம்ம எவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஏன்னா மேலிருந்து வர்றதுனால அது வானத்தின் தானியம், கரெக்ட் தானே? வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். 25வது வசனம், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். இதை விட வேற என்ன வேணும்? இப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு இறைச்சி. அவங்க கேட்ட கேள்வியை பாருங்க, 11 வாங்க, யாரு கொடுத்துட முடியும்? யாரு கொடுத்துட முடியும்? 4வது வசனம், பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? யார் கொடுக்க முடியும்? அவங்க ஒன்று ஆண்டவர்கிட்ட போய் கேட்டிருக்கணும், இல்லைன்னா மோசைகிட்ட போய் கேட்டிருக்கணும். மோசை கூடாரத்துக்கு போகும்பொழுதெல்லாம் எல்லாரும் வாசல் நின்று, எங்களுக்கு யாரும் இறைச்சி கொடுப்பா? இது பெரிய கொடுமை பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே அப்படியே போகும்பொழுது யாருன்னா அவங்க வீட்டு வாசல் நின்று போகுது பாரு, அப்படி யாருன்னா சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யாருக்கு இந்த அனுபவம் இல்லையோ? அப்புறம் ஆண்டவர் இந்த அனுபவத்தை கொஞ்சம் காட்டுன்னு சொல்லி ஜோப் பண்ணால் ரொம்ப ரிஸ்காக போயிடும் பாருங்க. இவன் போகும்பொழுதெல்லாம் வாசல்ல 1-2 பேர் இல்லை, அத்தனை லட்சம் பேரும். அவன் எத்தனை பேரை கடந்து போனாங்க எல்லாரும். எங்களுக்கு யார் இறைச்சி தருவா? பேசாமல் போறாரு பாரு, எங்களுக்கு யார் இறைச்சி தருவா? இந்த சத்தம் மோசையினுடைய காதுகளில் ஏறதுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய காதுகளில் ஏறிடுச்சு. இதை நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நமக்கு என்னது தேவைன்றத, நம்முடைய தேவைகள், மறுபடியும் சொல்ற, நம்முடைய நீட்ஸ் என்னன்றதை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிற அந்த நன்மைகளிலே முதலாவது திருப்தி அடைந்து அவரை துதிக்க கற்றுக்கொள்ளும். எல்லாரும் கற்பனையில சொல்லுவோமா? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா எதையோ பார்த்து கற்பனையில் மதக்கலாம், அதுக்கு முடிவே கிடையாது பாருங்க. ஆனால் ஒரு தேவ பிள்ளை தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி உள்ளவனாய் அதிலே திருப்தி அடைகிறவனாக முதலாவது காணப்படணும் பாருங்க. திருப்தி அடைகிறவனாக காணப்படணும். இப்போ நேர மோசையும் வர்றான். 11வது வசனத்தை எடுங்க, நான் வேகமாக போயிடுறேன், டைம் இல்லை. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதுனால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? அவன் சொல்றான், எல்லாருடைய பாரத்தையும் நீர் என் மேல சுமத்தினீர், நீர் என் மேல சுமத்தினீர். அடுத்த வசனத்தை கவனிங்க. இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பில் அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பம் தரித்தேனோ இவர்களை பெற்றது நான். ஆண்டவர் ஒரு நாள் அவன் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் நீ நடத்திக்கிட்டு போன்னு தான் சொன்னாரு. நீ சுமந்துட்டு போன எங்கேயாவது சொன்னாரா?
நான் தான் சுமந்துட்டு போவேன். பாஸ்டங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஆமாம், நான் இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே அப்பா, எந்த சர்ச்சில் என்ன விசுவாசிக்கல என்ன பிரச்சனைனாலும் ரொம்ப அலட்டிக்கூடாது, ஒரி பண்ணிக்கூடாது நினைக்கிறேன். ஆனால் நிறைய நேரத்தில் மோசை மாதிரி புலவும் தான் வேண்டி இருக்குது பாருங்க. ஏங்க, தேவன் சுமக்கிறவர். இவன் சொன்னா நான் எப்படி ஆண்டவரை சுமக்க முடியும்? மாத்திரமல்ல, என்ன ஒருவனை மாத்திரம் நீர் விட்டுட்டீர. 14வது வசனத்தை கவனிங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. ஆண்டவர் அவன்கிட்ட அப்படி சொல்லவே இல்லை. யாத்திராகம் 3:12 நான் உன் கூட இருப்பேன், நீ நடத்தப்போ நான் உன் கூட இருக்கிறேன். இவன் சொன்னான் நான் ஒருவனாய் பாரத்தை தாங்கக்கூடாது, தேவ பிரசன்னத்தை. அதனால தான் சொன்னேன், எப்பொழுதெல்லாம் நாம் அனுபவிக்க தவறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பாரத்தை அவர் மேல தூக்கி போடுறதற்கு தவறுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த விரக்தி வாழ்க்கையில வரும். மே மாசம் இதுக்கு மாத்திரம் நீங்க அனுமதிச்சிடாதீங்க. வேதம் சொல்லுகிற கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு, நான் உன் கூட இருப்பேன்னு யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் அவர் சொன்னது உண்மை. அவனை அழைக்கும் பொழுதே சொன்னார், அவனை அனுப்பும் பொழுதே சொன்னாரு. இவன் சொன்னா நான் ஒருத்த மாத்திரம் தான் பிரச்சனையில தாங்க முடியாது. பிரதர், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதே மாதிரி தான். உயிர்த்தோ எழுந்து பரமேறி போன ரட்சகர் சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், மறுபடியும் சொல்ற, இந்த மே மாதம் 2026 மே மாதம் 31 நாட்களுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது, ஆண்டவரே சோர்ந்துடுறேன், நான் மாத்திரம் தனியா இருக்கிறேன். அன்னைக்கு மோசே அதான் சொன்னேன், நான் மாத்திரம் தனியா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னால் இந்த பாரத்தை ஒருவனால தாங்கவே முடியாது, நீர் இதை பார்த்துக்கொள்ள ஆண்டவரே. அப்படி சொல்லியிருந்துருக்கணும். சொன்னேன், நான் தான் தேவனுடைய பதில், நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த வார்த்தையை சொன்னான்ல, இப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாரு, ரட்சிக்க கூடாது படிக்க என்னுடைய கரம் குறுகி போகலை. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன், அதுதான் அந்த செய்தியினுடைய முக்கியமே. இவன் போற, ஆண்டவரே நீர் சொல்றீரே எல்லா ஜனங்களுக்கும் நான் கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னாரு, 1 நாள் 2 நாள் இல்லை, 5 நாள் 10 நாள் இல்லை, 15 நாள் 20 நாள் இல்லை, 1 மாதம் வரைக்கும் நான் இறைச்சி கொடுப்பேன். நீர் சொல்லிட்டீர் ஆண்டவரே, இவ்வளவு திரளான ஆடு மாடுகளை அடிச்சு கொடுத்தா கூட போதாது, இந்த பக்கத்தில் அங்கே பார்க்கறது சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீன்களையும் வாரி கொண்டு வந்து போட்டாலும் போதாதுன்னு சொல்லும்போது தான் கருத்தை சொல்றாரு, மோசே, என்னுடைய கரம் ஒன்றும் குறுகி போகலை. ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்தாலும் தேவன் இன்றைக்கு கொடுக்கிற பதில். தேவன் இப்படி சொன்னார்னு ஒருத்தன் சொல்றது வேற, தேவனே இதை சொல்றது வேற. அவர் சொல்றாரு, என்னுடைய கரம் குறுகி போயிச்சோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோன்னு மாத்திரம் இன்னைக்கு பாரு. பிரதர், நல்ல கவனிங்க, இதற்கு நடுவில் ஆண்டவர் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் இன்னைக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில குறுகி போகாத கர்த்தருடைய கரத்தை நான் பார்க்கணும்னா, தேவனுடைய வார்த்தை ஒன்றும் தவறி போகாமல் என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா, ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாரே தான் அன்னைக்கு மோசைக்கு கற்றுக் கொடுத்தார். அவர் சொன்னார், மோசே, இப்போ நீ ஒன்று பண்ணு, ஒருத்தன் சொல்கிறல்ல, நீ மூப்பரில் 70 பேரை தெரிந்து கொள். மூப்பரில் 70 பேரை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை கவனிங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இதுதான். இப்பொழுது தேவன் அவன் கேட்டதுக்கு எனக்கு இறைச்சி வேணும்னா ஃபர்ஸ்ட் இறைச்சியை கொடுத்துருந்துருக்கணும். அதை கொடுப்பதற்கு முன்பதாக முதலாவது ஒன்று செஞ்சார். வாசிங்க, எல்லாரும் எடுங்க. 16வது வசனம். மோசே சொல்லிட்டான், ஆண்டவரே என்னை கொன்று போடுனா கொன்று போட்டுரும், எனக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாம். இப்போ ஆண்டவர் மோசைக்கிட்ட பதில் கொடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை தான் உணர்த்த விரும்பினார். மோசை இப்போ இருக்கிற பிரச்சனை இறைச்சி பிரச்சனை இல்லை, இப்போ இருக்கிற பிரச்சனை வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை? எடுங்க 17வது வசனம். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நான் ஏற்கனவே ஒரு நாள் இந்த செய்தியை சொன்னேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த மோசே என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு 70 பேரை தேர்ந்தெடுக்க சொன்னார்ல, 70 பேருக்கும் வேற அப்படி தனித்தனி போர்ஷன் ஆவி ஆண்டவர் கொடுக்கல. வேதம் சொல்லுகிறது, இவன் மேல இருந்த ஆவி எடுத்து தான் அவன் மேல வச்சார். ஒரு அழியில சொல்லுங்க பார்ப்போம். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அவங்களை எல்லாரையும் நடத்துறதுக்கு தேவையான கிருபைகளை ஏற்கனவே அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அப்படிதான் வசனம் போட்டிருக்கு பாருங்க. 17வது வசனம் பாருங்க. உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். சரி, இதை விட இன்னும் அப்படி பின்னால போங்க. 25வது வசனம். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி மோசையின் மேல் இருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். உங்களுக்கு எனக்கும் நடத்துறதுக்கு ஆண்டவருக்கு தேவையான பலனை ஏற்கனவே தந்திருக்கிறார். புலம்புறவங்க ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, இங்க பாரு ஆண்டவரே, இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்,
உன்னை நான் என்னைக்கு ரட்சித்தனோ அன்னைக்கு தேவையான பலனை உனக்கு நான் தந்து தான் அனுப்பியிருக்கிறேன். ஒரு நாளும் அவர் நம்மை தனியே அனுப்புகிறது இல்லை. அதற்கு தேவையா நம்ம எக்யூப் பண்ணாமல் அவர் அனுப்புறதே இல்லை. அதனால தான் கிதியோன்ட்டு கூட ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் எக்ஸ்ட்ரா அடிஷனலாக உனக்கு தரேன்லாம் சொல்லலை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறது நான் இல்லவா. இங்கேயும் ஆண்டவர் மோசைக்கிட்ட அதே காரியத்தை தான் சொன்னார். மோசே, நீ புலம்பிட்டே இருந்தியா, இங்கே பாரு உனக்கு தேவையானதை நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். இன்னொருத்தர் சொல்ல உனக்கு இது புரியவே இல்லை, உங்ககிட்ட இருந்தா எடுத்து நான் அவர்களுக்கு அப்படி பகிர்ந்து கொடுக்குறேன்னு தான் கர்த்தர் கொடுத்தாரே தவிர அடிஷனலாக ஒன்று அங்கே கொடுத்த மாதிரி தெரியல. ஒரு அழியில சொல்லுவோமா, இவர்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பதற்கு முன்பதாகவே இவர்களுக்கு தேவை ஆவி நிறைவு. இந்த மூப்பரில் 70 பேர் வரணும், எல்லாம் அப்படியே கூடி வந்தாங்க. வேதம் சொல்லுகிற கர்த்தர் அவர்கள் மேல் தம்முடைய ஆவியை இறங்கி வர பண்ணார். இன்னொரு சொல்ல மோசைக்கு இருந்த ஆவி எடுத்து கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லாரும் தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சு அவங்கெல்லாம் நிறுத்தி முடிச்ச உடனே ஒருத்தன் ஓடி வர்றான், ஐயா இந்த 70 பேர்ல 2 பேர் பாளையத்தில் இறங்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 2 பேர் எல்தாதும் மேதாதும் பாளையத்திலே இறங்கிட்டாங்க, கூடாரத்துக்கு பக்கத்துல வரல. அவங்க இன்னும் தீர்க்க தரிசனம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே யோசுவா சொல்றான், நான் போய் அவங்க பேசுறத நிறுத்திட்டுமா மோசே கிட்ட. மோசே சொல்றான், எனக்காக வைராக்கியம் பாராட்ட நினைக்காத, அந்த 2 பேர் மாத்திரம் இல்லை, பாளையத்தில் இருக்கிற எல்லோரும் நல்ல ஆவியில நிரம்பி அபிஷேகம் பெற்றா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு நல்ல காரியத்தை கவனிங்களேன். நேற்று இது உட்காந்து ரொம்ப நேரம் தியானிச்சுட்டே இருந்தேன். 70 பேர் வந்திருக்கணும், இந்த 2 பேர் பாளையத்தில் இருந்துட்டாங்க. மீதமுள்ளவர்கள்லாம் இங்கே கூடாரத்து பக்கத்தில் வந்துட்டாங்க, ஆசரிப்பு கூடாரம் பக்கத்தில். தேவன் ஆசரிப்பு கூடாரத்தின் அருகிலே வந்தவர்கள் மேல் ஊற்றின அதே ஆவியின் அபிஷேகத்தை பாளையத்தில் இருந்த இந்த 2 பேர் மேலையும் ஊற்றினார். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா, இந்த மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் இதை பெற்று அனுபவித்திருந்திருக்கலாம், இதை பெற்று அனுபவித்திருந்திருக்கலாம் பாருங்க. ஆனா அவங்கெல்லாம் என்ன திரும்ப கேட்டாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும். மேலான அனுபவத்தை அவங்க விட்டுட்டாங்க பாருங்க. இங்கே ஆசரிப்பு கூடாரத்தின் அண்டையிலே ஆவியை ஊற்றின தேவன், அதுக்கு பிறகு பாருங்க ஒரு பேச்சு பேசவே இல்லை. ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். திரளான காடைகள் வந்து பாளையத்திற்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், 2 முழம் உயரத்திற்கு. இன்னொருத்தில் சொல்லுவாங்க 3 அடி உயரத்திற்கு, 2 முழம் 3 அடி 3 அடி உயரத்திற்கு காடைகளை கொண்டு வந்து குவித்ததுன்னு போட்டிருக்கு. பிரதர், ஆண்டவர் ஒன்று தான் அவர்களுக்கு உணர்த்தினார். என் கரத்தை நீ உன் வாழ்க்கையில் பார்க்கணுன்னா முதலாவது எனக்கு அடுத்த காரியங்களை தேடு. அதுக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய கரத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? கரங்களுடைய சொல்லுங்க. சிம்பிள். இந்த சம்பவத்தில் ஆண்டவர் அவளுக்கு உரத்தின ஒன்று தான். இந்த பார், ஆவியின் அபிஷேகம் உன் வாழ்க்கையில் தேவ பிரசன்ன நிரப்புமே. ஆனால் இங்கே ஆண்டவர் ஆவியை ஊற்ற அங்கே வெளியே வந்து தானா காடைகள் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சது பாருங்க. இதுக்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசு அதைத்தான் அழகாக வலியுறுத்திட்டு போயிருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அபிஷேகம் குறைஞ்சிச்சுன்னா எல்லா சோறும் வரதான் செய்யும். ஒரு முறை ஒரு பைபிள் காலேஜில் ஒரு வாத்தியார் வந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருந்தார். நல்ல தேவ மனுஷன் அவர். இருட்டில் அவங்க ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அந்த வெளிச்சத்தில் அவர் பாடம் எடுத்துகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த திரி எண்ணெய் இல்லாமல் அணைஞ்சு போச்சு. அந்த திரியிலேருந்து வந்த புகை எல்லாரும் இருமுறாங்க. இருட்டு. மறுபடி எண்ணெய் ஊற்றி ஏற்றின உடனே அவருக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு, பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இங்கே பாரு, உன் வாழ்க்கையில் என்னைக்கு எண்ணெய் குறைகிறதோ, அபிஷேகம் குறைகிறதோ, உன்னுடைய வாழ்க்கை தானாகவே இருளடைய ஆரம்பிக்கும், தானாகவே இருமல் வர ஆரம்பிக்கும், தானாகவே புகை மூட்டம் வர ஆரம்பிச்சிடும், எல்லா புலம்பலும் வர ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு அபிஷேகம் எல்லா இருளையும் நீக்கும். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்படி சொல்கிறேன். ஆண்டவர் அவர்களுக்கு ஒன்று தான். அந்த பார், என் கரத்தை ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கணும்னா நான் செய்கிற அற்புதத்தில் நீ பார்க்க போகிறதில்ல, நீ அனுபவிக்கிற தேவ பிரசன்னத்தில் தான் பார்க்க போகிற. ஆமென். இன்றைக்கு அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை கேட்டுங்க. கேட்கவே கேட்காதீங்க. காலையில் எழும்பி உம்முடைய மகிமையினால் நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே,
உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் என்ன நிரப்பும். ஆமென். வேற எதையும் கேட்காதீங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நான் என் வாழ்க்கையில பார்க்க விரும்புறேன். இறைச்சிக்காக இல்ல. அன்றைக்கு எப்படி 70 மேல் அபிஷேகம் இறங்கிச்சோ, அன்றைக்கு மேல் வீட்டறையில ஏறக்குறை 120 மேல இருந்த அபிஷேகம் எப்படி இறங்குச்சோ, அதே விதமா இந்த வனாந்தர பாதையை நான் கடந்து செல்வதற்கு தேவையான அபிஷேகத்தை நீங்க எங்க வாழ்க்கையில ஏராளமாய் தாராளமாய் ஊற்று ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை மாத்திரம் நம்ம கேட்போமே. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய கரம் குறுகி போகல, என்னுடைய கரம் குறுகி போகல, என்னுடைய கரம் குறுகி போகல. ஆண்டவரே என் தேவை எவ்வளவு பெருசா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய கரம் குறுகி போகல. ஆண்டவரே இந்த வியாதி எப்படி ஆண்டவரே என்னை விட்டு நீங்கும்? கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. ஆண்டவரே என் பிள்ளைங்களோட லைஃப் என்ன ஆண்டவரே ஆகும்? என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ. ஆண்டவரே என் குடும்பத்துல இத்தனை பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே. அவர் சொல்லுவார், என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ, உன் பிரச்சனை நான் பார்க்க போறதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதம் 118 வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் எவ்வளவு பெரிய தேவைகள் பாருங்க. நான் நேத்து யோசிச்சு பார்த்தேன், சிவந்த சமுத்திரத்து ஓரத்துல நின்ன பொழுது கூட ஆண்டவரே எப்படி ஐயா இது நடக்கும்னு சொல்லிட்டு மோசே கேள்வி கேட்கவே இல்லை. ஆனா அந்த இறைச்சின்னு வந்த உடனே, தேவைன்னு வந்த உடனே, இது எப்படி ஆண்டவரே நடக்கும், எப்படி ஆண்டவரே நடக்கும், எப்படி ஆண்டவரே நடக்கும். நிறைய நேரத்தில் கவனிங்க, நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை நாம பார்த்திருப்போம். தேவன் பராக்கிரமம் செய்ததை எந்த உலகத்திலேயாவது யோசிச்சு பாருங்க. மட்டன் பிரியாணியாவது எங்க இருந்தாவது கிடைச்சிரும். ஆனா சமுத்திரம் ரெண்டா பொழந்தது நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தேவை அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? நம்முடைய மகிமையின் பிரசனை என் வாழ்க்கை முழுவதுமாய் நிரப்பட்ட ஆண்டவரே, என் மகிமை நிரப்பட்டும். அவர் சொன்னார், என் கரம் குறுகி போயிருக்குன்னு நினைக்கிறியா? இந்த கரத்தை எப்போ தெரியுமா பார்க்க முடியும்? நம்மை சுற்றிலும் எத்தனை அற்புதங்கள் நடந்தாலும் அவருடைய திவ்ய பிரசனமும் அபிஷேகமும் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பலன்னு வச்சுக்கங்க, அதை நம்ம பார்க்கவே முடியாது. கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். பிரதர், சிவந்த சமுத்திரத்தை பிறந்த நாளாக இருக்கட்டும், அதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சித்த நாள் முதல் அவர்களுக்காக ஒரு கரம் பின்னால் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்பொழுதெல்லாம் அந்த கரத்தை அனுபவிக்க தவறினார்களோ அப்பொழுதெல்லாம் முறுமுறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அதை அறுபட்டு போகட்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. என்ன தெரியுமா பெரிய துக்கம்? இங்கே இவர்கள் புறாவின் ரூபம் கொண்டு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அனுபவித்தார்களோ, அதே நேரத்தில் அவன் வெறும் காடைக்கும் கௌதாரிக்கும் ஆசைப்பட்டு கடந்தான். ரெண்டையும் கர்த்தர் கொடுக்கத்தான் செஞ்சார் தெரியுமா? ஆவியானவர் இங்கே ஊற்றிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அங்கே காடைகளும் பொழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. காடைகள் கொட்டிட்டு இருந்தார் கர்த்தர். பட் நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? ஒரு பரிசுத்தவன் ரொம்ப நல்லா அழகாக சொன்னார், சில நேரங்களில் தேவனிடத்திலிருந்து நாம் விரும்புவதை பெறாமல் போவதை விட நாம் விரும்புவதை அப்படியே பெற்றுக்கொள்வது தான் மிகவும் ஆபத்தானது. இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம கேட்குற தரலைன்னா ஸ்தோத்திரம், விட்டுருங்க. நம்முடைய சித்தம் நிறைவேறட்ட ஆண்டவரைன்னு விட்டுருங்க. நமக்கு எது சிறப்பானது அதை தரும்படி அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல். இன்னும் கொஞ்சம் விளக்கமாவே சொல்லிடுறேனே, இவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்கணுன்றது அவருடைய மெனுவில் இருந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? இவங்க கேட்டதுனால ஒன்று ஆண்டவர் இறைச்சி கொடுத்துட்டாருன்னா நீங்கள் நினைக்காதீங்க. நான் நினைக்கிறேன், நாளைக்கு உனக்கு தரணும்னு தான்பா நான் வச்சுருந்தேன். அப்படி தான் சங்கீதம் 78 சொல்லுது. அவர்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் அவர்கள் முறுமுறுக்க துவங்கினார்கள். மாத்திரமல்ல, தேவன் எங்களுக்கு வனாந்தரத்திலே பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ என்று சொல்லி இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. வாழ்க்கையில் தேவனை மட்டுப்படுத்துறோம்ல, இதை செஞ்சு ஆண்டவரை இதை உம்மால செய்ய முடியாது, இதை சுகமாக்கினீர் ஆண்டவரை இதை சுகமாக்க உம்மால முடியாது, இந்த தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவர் இந்த தேவையை உம்மால சந்திக்க முடியாது. கடந்த நாட்களிலெல்லாம் அவர் சந்திக்க தான் செஞ்சாரு. கடந்த நாட்களெல்லாம் அவருடைய பலத்த கரத்தை பார்க்கத்தான் செஞ்சோம். ஆமென். அதே தேவ கரத்தை இந்த நாட்களில் நாம் பார்க்கத்தான் செய்வார். நீங்கள் அப்புறம் 78ஆம் சங்கீதம் வாசிக்க நேரம்ல நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தையும் வாசிச்சிருங்க, சங்கீதம் 78ஐயும் வாசிச்சிருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரிடத்துல பொய் சொன்னார்கள்னு போட்டிருக்கு. உம்மை நான் நம்புற ஆண்டவரே, நீர் தான் கண்மலை நினைவு கூர்றேன் சொல்லிட்டு அடுத்து முறுமுறுப்பு வந்த உடனே நாம் சொன்னதை, நாம் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி
அவரிடத்துல போய் சொல்லுகிறோம். இதெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாள் எங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி இருந்துடவே கூடாது ஐயா. ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு வேணும். உங்களுடைய கரத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். இந்த வலது கரம் எதையும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். மறுபடியும் சொல்கிறேன், எதையும் செய்ய முடியும். ஆகாபுடைய ரதத்திற்கு முன்பதாக எலியா ஓடி போனான்னு போட்டிருக்கு. ஏன்? கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருந்ததுனால. இன்னைக்கு எதற்கு முன்பதாக ஓடி செல்வதற்கு ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு போதுமானது. எதையும் சந்திக்க போதுமானது. எல்லா குறைவுகளை நிறைவாக்க போதுமானது. தேவை ஒன்றே ஒன்று. நீங்கள் எதையும் கேட்காதீங்க. ஐயா, உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு நிறைவா தாங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு நிறைவா தாங்க. வேற எதையும் கேட்காத. மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினது ஒன்றே ஒன்று தான். உன் தேவைகள் எழும்பும் பொழுதெல்லாம் நீ முறுமுறுக்கிறதுக்கு பதிலாக, ஆண்டவரே என்னை நீர் நிரப்பம் ஐயா, நம்முடைய மகிமன் பிரசனத்தினால நீர் என்ன நிரப்பும். அது ஒன்று போதும். நமக்கு தேவன் வாக்கு பண்ணின இடத்திலே நம்மை கொண்டு வந்து நேர்த்தியாய் நிறுத்துவதற்கு. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். துதிங்க கொஞ்ச நேரம். நல்லா கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கை நிரப்பட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். 5 நிமிஷம் அதிகமாயிடுச்சு, பரவாயில்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் லீவு தான். இன்னைக்கு ஆண்டோடைய கரம் உங்க வாழ்க்கையில் வெளிப்படுகிறத நம்ம காணணும். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. அல்லேலூயா. எல்லாரும் துதிங்க. எதை கேட்டு பெற்றுக்கொள்றீங்களோ இல்லையா, அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கணும். அந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் எல்லாம் முறிக்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். எப்படி ஆண்டவரே ஆகும்? என்னோட கரம் ஒன்னும் குறுகி போகல. எப்ப ஆண்டவரே? என் கரம் குறுகி போகல, அவ்வளவுதான். ஆண்டவர் இத சவாலா அவன் இடத்துல சொல்லுகிறார். இன்னைக்கு கூட உங்ககிட்ட எங்கிட்ட அவரு சவாலா தான் சொல்றாரு. சவாலா, என்னுடைய கரம் குறுகி போகல, என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா பார். எத்தனை வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை வாக்கு தத்தங்களை. என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா பாரு. நீ பார், நீ பார். எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு உள்ள வந்தீங்களோ அதெல்லாம் உங்க பாளையத்திற்கு புறம்பா வந்து விழும். நான் சொல்றேன், விழும். ஆனா நீங்க அனுபவிக்க போறது அது இல்லை. அது நமக்கு 2ஆம் பட்சம்.
வேதம் சொல்லுங்க, நீயோ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களிகூர்ந்து கொண்டு இருப்பாய், மனமகிழ்ச்சியாக இருப்பாய். இந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் இந்த மே மாதம் நமக்கு நிறைவா தர விரும்புகிறார். ஆமென். எல்லாரும் அதை கேளுங்க. எனக்கு வேணும் ஆண்டவரே, என் அபிஷேகம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே நம்முடைய மகிமையினால நிரப்புங்க ஐயா. கேளுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் நெருங்கி சேருங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் இதுதான். நீ நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற. மோசே கூட பாருங்க, அன்னைக்கு நல்லா இருந்தவன், நல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகினவன், சுத்திலும் இருந்த இந்த சத்தத்தினால அவனுக்குள்ளே சோர்வு வந்துட்டு என்னை கொண்டு போட்டுற ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். பரிசுத்தவான்களுக்கு சில நேரத்தில் வருது, எலியாவுக்கு வரதான் செஞ்சது, நான் செத்தா நல்லா இருக்கும். யோனா சொன்னான், மரண வரை நெரிச்சலா இருக்கிறது நல்லது, வரத்தான் செய்து, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு கர்த்தருடைய வலதுகரம் உங்களை முதலாவது பலப்படுத்தி சகாயம் பண்ணுது. சொல்ல, நீதியின் வலதுகரத்தினால உன்னை தாங்குவேன்னு சொன்னார்ல, அந்த கரம் ஒரு நாளும் குறுகி போகவே இல்லை. ஆமென். கர்த்தருடைய திருப்பந்தியில் பங்கு பெற நேரம் ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவருடைய ரத்தம் என்னை கழுவட்டும், என்னை சுத்திகரியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். அதை சாப்பிடும் பொழுது, இந்த பானம் பண்ணும் பொழுது, என் வாழ்க்கை முழுது உங்க மகிமையினால் நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க, அபிஷேகத்தினால நிரப்புங்க. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். திருவிழா நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற புதிய மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ, என்னுடைய வார்த்தையின்படியே நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது பார் என்று சொன்னீரே, அதே தேவநீர் எங்களுடைய தகப்பன் மாறாதவராக இருக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்த கரம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் காண செய்வீராக, நாங்கள் அதை அனுபவிக்க செய்வீராக. ஆண்டவரே, உடைய பிரசன்னம், உடைய ஆவியின் அபிஷேகம் எங்களை நிறைவாய் நிரப்பட்டும். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் சோர்வாய் உணர்கிறார்களோ, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நீர். பலப்படுத்துங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையில் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். தேவைகள் மிகுந்த மாதம், தேவைகள் நினைத்த இந்த இடத்துல வந்திருக்கும் பொழுது என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ என்று சொல்லி அற்புதங்களை செய்தவர் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுவீராக. உடைய பிள்ளைகள் மீதியான துணிக்கையில் எடுக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவன் எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரனை மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும் எல்லாவற்றிற்கும் மேலாக தம்முடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed month. ஒருத்தர் வார்த்தையில் கடந்து போங்க.